அப்புறம் அந்த சாமியே வந்து என் கன்னத்துல 4 போடு போட்டு போயிடும். ஓ ஆமா, காதலனா என் கைய பிடிச்சவன் மட்டும் இல்ல நீ. என் வாழ்க்கைய, என் பிரச்சனைய, என் குடும்பத்தை புரிஞ்சவன் நீ. இங்க ஒருத்தரை பிடிக்கிறத விட அவங்கள புரிஞ்சிருக்கிறது தான் ரொம்ப முக்கியம். அந்த வகையில நான் ரொம்ப பெரிய பாக்கியசாலி. என்ன உனக்கு பிடிக்கவும் செய்து புரிஞ்சுக்கவும் முடியுது. இது ஏதோ ஒரு பெரிய மேஜிக் தான் எனக்கு தோணுது. இது எப்பவுமே எனக்கு கிடைக்கணும். உன்னை நான் மிஸ் பண்ணியிருந்தேனா என் லைஃப் என்ன ஆயிருக்கும்னு என்னால யோசிச்சு கூட பார்க்க முடியல. நீ இல்லனா நான் செத்து. சும்மா பேச்சு கூட அப்படி ஒரு வார்த்தையை சொல்லாத. நீ இல்லனா நான் இல்ல. நாம இதே மாதிரி ஒற்றுமையோட 100 வருஷம் தாண்டி வாழ்வோம். போலாம். அன்பு வா வெயிட் பண்ணு அண்ணா. அண்ணா அண்ணா, இந்த மாதிரி நிலைமையில ஆபீஸ்க்குள்ள வர்றது தப்பாயிட போகுது. ஏய் அதெல்லாம் ஒன்றும் ஆகாதுடா, நான் பார்த்துக்கிறேன். விக்னேஷ் மாப்பிள்ள நான் சொன்னா புரிஞ்சு பாடுறா. நீ வா வா. அண்ணா சொன்னா கேளுண்ண. நீ வெறும் குடிச்சிருக்க. நான் போய் அவர்கிட்ட பேசி சமாதானப்படுத்த பாக்குறேன். நான் பெரியவன், நான் பார்த்துக்கிறேன். எதுவும் நடக்காது. நீ வா வா வா. யார் சார் பார்க்கணும்? இங்க விக்னேஷ்னு ஒருத்தர் வேலை பார்க்குறாருல, அவர் என் மாப்பிள்ள தான். அவரை நான் பார்க்கணும்.